ஹே டியூட்ஸ், வெல்கம் டு ஆர் ஆஃப் அனிமிஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் பிளே வந்துட்டு டெவில் மே க்ரை பீக் ஆஃப் காம்பேட். இது வந்துட்டு மொபைல் அவைலபிள் தான். ஓகே, டெவில் மே க்ரை சீரீஸ் பார்த்தா எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் சீரீஸை பற்றி. இப்போ வந்துட்டு ஸ்டோரி போடுறாங்க. இந்த உலகம் வந்துட்டு அழிஞ்சு போச்சு ஒரு ஈவில் சக்தியால். அந்த ஈவில் சக்தியை நம்ம எப்படி ஈவில் சக்தி எதுக்கடா காப்பாற்றுறோம், அதை எப்படி தோக்கடிச்சு இந்த உலகத்தை காப்பாற்றுறோங்கிறது தான் இந்த ஸ்டோரி. இவன் தான் அதோட பாஸ் போல். இவர் தான் நம்ம ஹீரோ. இவர் பேர் வந்து டான்டே எப்படின்னு வச்சுக்கோங்க, டான்டேன்னு கூப்பிட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த உலகம் அழியுது. ஓகே இவன் தான் பாஸ் போல். ஓகே, நிறையா ஹெல்லுலேருந்து வருது, நரகத்துலேருந்து வருது. ஓகே, கேம் ஆரம்பிக்கலாம். இது ஒரு பயங்கரமான கேம். இது வந்து சாப்டர் 1 கேம் பிளே தான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இப்போ ஏற்கனவே நான் இதுக்கு முன்னாடி 3 தாட்டி விளாண்டுக்கிறேன். அதில் நான் சாப்டர் 3 வரைக்கும் முடிச்சிட்டேன். எனக்கு வீடியோ போடணுங்கிறதுனால ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். ஓகே, சவுண்டு பேட்டில் என்னமோ வருது. அந்த சவுண்டு போட்டால் சண்டை போடுற சவுண்டு கேட்குது. ஆனால் அது என்னமோ உருன்னு கேட்குது பேக்ரவுண்டில். உங்களுக்கு கேட்குதான்னு தெரில. ஓகே, அடி போடுறாங்கட்டு. யார்றா அவன்? டெமோனோ கோரஸ் வந்துட்டு இன்றைக்கி அழிக்க போகிறோம். ஓகே, குதிரா தாவடா கைப்பில் போடுறா அட்ரா குத்துறா போடு சரிங்க போடுறாங்கட்டு. போடுறா கால் பண்ணியாச்சு. ஓகே ஹண்டிங் எக்ஸசைஸ் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா. அது வந்து ஆட்டோ பார்த்துன்னு நினைக்கிறேன். அது கொடுத்தா எங்கே போகணுமோ அவனே தானே ஓடிடுவான். ஓகே, இங்கே வந்துட்டு ஒருத்தன் வருவான், ஹெல்ப் ரைடுன்னு சொல்லிட்டு. ஹெல்ப் ரைடா பிளட் ரைடா? ஐயோ மறந்து போச்சு. பிளட் ரைடு. ஓகே பிளட் ரைடு வந்துக்கிறான். இவனை தோக்கடிக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். போடுற வண்டியில் போடு, ஹெட்செட் போடு. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா. சூப்பர் அட்டாக் போடு டப்புக்கு போடு. அடி போடு. நான் காலி பண்ணியாச்சு. ஹெல்ப் ரைடு வந்துட்டாங்க. போடு அடி போடு. போடுற அடி. இங்கே ஒருத்தன் வந்துட்டான். போடுறாங்கிட்டு. போடு குத்து அடிச்சு தூக்கு. அடி மவனே அடிச்சு தூக்கு. இந்தானே பிளாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஏறுது. ஓகே, போடுறாங்கிட்டு. மர்கிய ஹோகையாடா. 3rd லெவல் ஏறிக்கிறோம். ஓகே, இப்போ இதுக்குள்ளே போகணுமா? நெருப்புலாம் சும்மா பற்றிக்கிட்டு எரியுது. நெருப்புடா நெருங்கடானுங்கிற மாரி. இப்போ உள்ளே போயாச்சு. ஓகே இது வந்து ஸ்பெஷல் அட்டாக் வந்துக்குது நம்மக்கிட்ட. யார்றான்? ஸ்பெஷல் அட்டாக் போடுவான்ட்டு பாருங்க. பாதி ஹெல்த் போயிடுச்சு ஒரே அட்டாக்கில். கத்தாம மர்கியா தான் ஏற்பட்டாங்கிட்ட. ஏன்டா வாந்தி எடுக்கிற மேலே? இங்கே ஒருத்தன்ட்டான். பிளட் ப்ரைடா? ஓகே, போடு அடி போடு. அவனை யாருக்கிட்ட போடுறான்? டன்டே கிட்டே வாடா. போடு. டெவில் மே க்ரை சீரீஸு மொபைல் அவைலபிள் இல்லை. மொபைலுக்குன்னு ஒரே ஒரு கேம் தான் இருக்குது. அதுதான் பீக் ஆஃப் காம்பேட். இந்த கேம் மட்டும்தான் இருக்குது. இதிலே 10க்கு மேலே சாப்டர் இருக்குது. மொபைலுக்கு அவ்வளோ விடல, ஒன்று தான் விட்டு வச்சுக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இயர் வில் பி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஆன் கேமிங்னு சொல்லலாம். ஏன்னா GTA 6, Resident Evil 9 இன்னும் நிறைய சொல்லலாம். யார்றா அவன்? வெங்கடசாமியாடா? வாடா வெங்கடசாமி வாடா. போடுறாங்கட்டு. நல்லா சொல்லிட்டு அடிக்கிறான்டா இவன். போட ஹெட்செட் போடு. மிஸ் ஆகிடுச்சடா ஸ்பெஷல் அட்டாக்கு. வேஸ்ட்டு பண்ணுறேன்டா. அடி போடுற ஹெவியாகவே அடிக்கிறான். கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறான். ஸ்பெஷல் அட்டாக் போடுற அடி போடு. டமால் டிமில் அடி போடு. இப்போ வர்ற என்னோடய மான்ஸ்டர் ஃபார்ம் ஆக்டிவேட் ஆகிடுச்சுடா. அது இருதான் நெஞ்சம் அதிரணுமாமே. பார்த்துக்கலாம்டா. வாங்கடா டேய், வாங்கடா. இப்போ வாங்கடா பார்த்துக்கலாம். தக்காளி சாலா டே. யார்ரா நீ? அட. ஓகே, அடி போடு. போடு. அவனுக்கு 3 ஹெல்த் இருக்குதா? ஓகே, குறைச்சிடலாம். போடு. இந்த ஃபார்ம் வேறு சீக்கிரமாக போயிடும்னு நினைக்கிறேன். டெம்பரரி தான், பெர்மனெண்ட்லாம் இல்லை. ஓகே, அடி போடு. போடுற குத்துறா. ஸ்பெஷல் அட்டாக் போடு.
போடுறா அடி போடு காலியாகடா டே சீக்கிரம் காலியாகடா எனக்குலாம் டைம் இல்லைடா இவன் என்னடா காலியாக மாட்டேங்கிறான் டி போடுற அடிச்சுப்பா பல்ல எல்லாம் கழட்டி எடுறாடி அட்டாக் பண்ணி விட்டான் ஓகே அடி 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 தெருக்கி விட்டா ஆமாம் நெல் அதுச்சோ படுகு போட்டான் நான் நம்மள ஓகே ஸ்பெஷல் அட்டாக் போடு அவ்வளோதான் மறுகி ஆகிட்டான் சரி டோரை திறப்பான் தள்ளு தள்ளு என்னடா இது திறக்க மாட்டேங்குது சரி நம்மளால் திறக்க முடியாது நம்மக்கிட்ட அவ்வளோ ஸ்ட்ரென்த் இல்லை கிளம்புவோம் கொத்தா நினச்சிங்களாடா போடுற வதிய போடுறாங்கட்டு திறந்துரு சீசே என்னடா அது திறந்துருக்குமா அசிங்கமாகி போச்சு குமார் என்னடா இது கண்ட்ராவி டோர் அடப்பாங்கடா ஓகே இப்போ வந்து நம்ம டன்ட்டே டோரை திறக்க ட்ரை பண்ணால் திறக்க முடியல ஓகே அடப்பாங்கடா டோரே திறக்க மாட்டேங்குது இவங்க வேறடா ஆனா வந்துடுறாங்க டேய் யாரான் காலியாவடா அடைச்சி போடுவேன் பார்த்துக்கோ பைக் விட்டு எல்லாத்தையும் விட்டு எடுத்துக்கொண்டா போடுற ப்ரூம் ப்ரூம் போட அப்படியே எல்லாத்தையும் காலி பண்ணுவோண்டா இந்தாங்க கிரனேடு வச்சுக்கோங்க குட்டீஸ் டொமேல் வெல்கம் பேபி இப்போ வந்துட்டு ஏதோ ஒரு ஃபீமேல் கேரக்டர் கொடுத்துட்டாங்க இதை வச்சு விளாட்ணும் போல் போடு அடி போடு போலாம் ரைட் ஓ கன்னா வெப்பன் வந்துட்டு கன்னு ஓகே ஓகே போடு தட போடு யார்றான் இவனை முதல்ல அடித்தோமே அவனோட அண்ணனாக இருப்பானோ அழுவுறான் தம்பி போயிட்டான்னு சொல்லிட்டு ஃபாலன் சாயிர் ஏன்டா சாயா வைக்கிறவனை ஏன்டா இப்படி பண்ணுற சாயக்குள்ளே போய் விழுந்து போயிட்டான் போல கருப்பாக்குறான் போடு என்ன தெரியாது இதா சூப்பர் அட்டாக் ஓகே ஸ்பெஷல் அட்டாக்கு போடுற அப்படியே ஒரு ரன் எடுத்து தூக்கி போட்டு அப்படியே சொன்னுமா போடு டக்கராகுது ஓகே போடு எங்கடா போயிட்டான் அவன் அந்த சாயாக்காரன் அவன் மேலேக்காரன் போட அவனை தப்பிச்சிட்டான்டா அவன் ஓகே பட்ட ஓகே அப்பீஸ் லெவலப் 5 போயாச்சு 6 போயாச்சு அடுத்து 7 கொடுக்க மாட்டிங்களா ஓகே டன்ட்டே என்னமோ மெசேஜ் அனுப்பிச்சிக்கிறான் ஓகே போகலாம் டிப்ஸு அடுத்தது போயாச்சு செக் பாயிண்ட் சேவ்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன படிக்கவே இல்லையா ஓகே போகலாம் ரைட் அடிங்க மறுபடியும் ஃபைட்டாடா வாங்களாடே பார்த்துக்கலாம்டா போடு ஓ டன்ட்டேவா மாறிக்கலாமா இப்போ பாடுறேன் எங்கள் தலைவர் ஆட்டதை மாறுடாடி அந்த பாட்டை நம்ம போடு வந்தோடனே ஒரே அடியில் காலி டன்ட்டேனா சும்மாவா சரி அப்புறமேட்டு யூஸ் பண்ணிக்கலாம் டன்ட்டே பவரை வேஸ்ட் பண்ணக்கூடாது போடு இது கூட நல்லா தான் இருக்குது கேரக்டரு போடு டன்ட்டு ஃபைனல் அட்டாக்கு போடு அடுத்து நம்ம ஃபீமேல் கேரக்டர் எடுத்தாச்சு போடு பேர் வந்துட்டு லேடின்னு வச்சுக்கலாம் ஓகே லேடி போடு ஃபைனல் அட்டாக்கு ஸ்வீட் அதை சொல்லலை என்ன ரைட் சைடு பாருங்கள் ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டுக்குது ஓகே ஹெல்ப் ரைடு போடு பெரிய ஏஜெண்ட்டாக இருப்பாங்க போலே நான் எஸ்பி ஒன் டே இன் பாகிஸ்தான் ஸ்பையா இந்த மாதிரியா ஓகே இப்போ உள்ளே போக சொல்லுது இங்கே ஒரு செக் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன் ஆமாம் செக் பாயிண்ட்டு தான் ஃபைட்டு முடிஞ்சாலே செக் பாயிண்ட் வச்சிடறாங்கப்பா அரே சாலா எங்கே பார்த்தாலும் இவங்க அடிக்க வராங்கடா என்னடா இது இடம்லாம் அதிருது எப்பாடியோய் என்னடா இது அட ஓ என்ன ஒரு சின்ன வண்டு ஓ சேசிங்க ஓகே ஓடலாம் வாங்க ஓடலாம் ஓ டேஸ் அடிக்கணும் ஓடே இது வந்து ஸ்கார்பியோன்னு நினைக்கிறேன் தேலுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த டன்ட்டுக்கு நான் தான் வாய்ஸ் கொடுக்குறேன் என் வாய்ஸ் தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் வந்துட்டு கேம் ப்ளே வாய்ஸ் இல்லை அந்த கேரக்டர் கொடுக்குற வாய்ஸு கேரக்டர் வந்துச்சுன்னா நான் அதுக்கும் நானே தான் வாய்ஸ் கொடுக்குறேன் இது உனக்கே கொஞ்சம் ஓவராக தெரில வாயிலேருந்து நெருப்பை கக்குது பேர் வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்குது
இப்போ வந்துட்டு செக் பாயிண்ட் சேவ் ஆயிடுச்சு. நாம் போகலாம். மறுபடியும் நம்ம ஃபீமேல் கேரக்டருக்கு மாறியாச்சு. போகலாம். வேலட்டு வால்ட் அன்லாக். ஓகே. வேலட்டு ஸ்பின் பண்ணுமா ஃப்ரீ ஃபயர் மாதிரி? புது கேரக்டரா என்ன? ஆமாம், புது கேரக்டரு. நைட் ஆஃப் த ஆர்டர் நேரோ எப்பிக் கேரக்டர். ஓகே, நைஸ். நல்லா தான் கிடச்சிக்குது. லெஜெண்டரியில் கிடச்சிருந்தா பயங்கரமாக இருக்கும். டெட் ரெயில்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். அது கூட ஒரு 6 வியூஸ் போச்சு. முதல்லாம் வீடியோ போட்டால் ஒரு 30க்கு மேலே வியூஸ் போயிடும் கன்ஃபார்மாக. ஆனால் இப்போ ஏன் போக மாட்டேதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நாம் எப்படியாச்சும் ஒரு 100 சப்ஸ்கிரைபர் இந்த வருஷத்துக்குள்ளே அடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ வந்துட்டு 89 இருக்குது. ஓகே, சில்வர் நைட், பிளட் ஃபார் பிளட்டு. யார்றான் அவன்? ஸ்ட்ராங்காக தான் இருப்பான் போலியே. ஆமாம், ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறான். நினச்ச மாதிரியே சொன்னான்டா. நினச்ச மாதிரியே ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறான். இப்போ இந்த கேரக்டர் வச்சு அடிக்கலாம். இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன தான் இருந்தாலும் நம்ம டன்டே மாரி வருமா? நீங்களே சொல்லுங்கள். டன்டே மாரி ஒரு கேரக்டர் வருமா? பேடாஸ் கேரக்டர். ஆனால் ரெசிடென்ட் ஈவில் அவர் கோட் இஸ் கம் பேக் அப்படின்னு சொல்லலாம். யாருன்னா லியான். அடுத்த வருஷம் ரெசிடென்ட் ஈவில் 9 வராரு திரும்பி. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஐகானிக் கேரக்டர் இன் த ஃப்ரான்ச்சைஸ் ஆஃப் ரெசிடென்ட் ஈவில் அப்படின்னு சொல்லலாம். போடு தட போடு. ஃபாலன் சாயோ, இந்த சாயாக்காரனா? போடு. எடா நீ வந்துக்கிட்டே இருக்கிறான். அடே எத்தனை பேர்ரா? அடே சில்வர் நைட் வேறு வந்துட்டான். இவனுக்கு என்ன சாவே கிடையாது என்ன? போடு அடி போடுறாங்கட்டு. இன்னொருத்தன் வேறு வராங்க. இந்த சாயாக்காரன் வேறு ஒருத்தன். போடு இவனை மேலேருந்தே போடலாம் போல. இவன் ஈஸி தான். ஆனால் இந்த இவங்கெல்லாம் பயங்கரமாக இருக்கிறாங்க. ஸ்பெஷல் அட்டாக் யூஸ் பண்ண. போடு. இந்த கேரக்டருக்கு என்னது ஃபார்ம் இருந்தால் நல்லா இருந்திருக்கு. டன்டேக்கு இந்தமாரி ஃபார்ம் வந்துருக்கணும். நம்ம டன்டேக்கு மறுபடியும் ஃபார்ம் யூஸ் பண்ண முடியும். பார்க்கலாம். சில்வர் நைட் போடு. பிளட் ப்ரைடா போடுற எல்லாத்தையும் போடுறாடி. அடிக்கிறாங்க. ஹெல்த் கம்மியாக தான் இருக்குது. அதனால கேரக்டரை சேஞ்ச் பண்ணிட்டேன். போடு அடி போடு. இதுக்கு ஃபார்ம் இருக்குதா? ஓகே, ஃபார்ம் போடு. என்ன ஃபார்ம் இது? ஃபார்ம் போடுறதுக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு ஃபைட்டு. ஓகே, பெனிஃபிட்ஸ் அன்லாக். என்னடா பெனிஃபிட்ஸு? காசு கேட்குறாங்க 300 ரூபா. இதெல்லாம் ரொம்ப அநியாயம். சரி, போகலாம். ரைட். டெட் ரைட்ஸில் ட்ரெயினை டக்கராக மாற்றிருப்போம். இன்னும் மாற்றிருக்கலாம். அடுத்த வீடியோவில் மாற்றலாம். நியூ பிளேயர் வால்ட்டே சம்மன் பண்ணியாச்சு. என்ன கிடைக்குது? இதை சம்மன் பண்ணல. அது வந்து இன்ட்ரோ, அந்த ராயலோட இன்ட்ரோ. ஓகே, இதெல்லாம் ஸ்கிப் பண்ணி விட்டு போங்கப்பா. கேம் பிளே பார்ப்பாங்களா, இதை பார்ப்பாங்களாடா? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஒரு ஸ்பின் போடுவோம் எதுலையாச்சு, அப்புறமே போட்டுக்கலாம். இப்போ எங்கே போனோம்? என்னடா நீங்கள் ரிவார்டு கொடுக்குறாங்க. ஓகே, போகலாம். ரைட். ஓடு. அரிஜி வானோ 10 முடிஞ்சு பேச்சானோ 10 அரிஜி வானோ மேப்பாங். போகலாம். ரைட். மேலே வந்தாச்சு. மேல் ஃப்ளோர் வந்தாச்சு. என்ன இடம்டா இது? என்ன அதான் இடிஞ்சு கிடக்குது? இதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாமா? கலெக்ட் பண்ணு. கீழே என்ன கட்டுது? 100 என்னமோ கிடச்சிக்குது. ஓகே, இல்லை ரிவார்டு தான். ஆனால் எல்லா கேம்லேயும் இது தான். இதில் வந்து ஒரு நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. எல்லா ரிவார்டும் ஒன்றா வாங்குறது ரொம்பவே கஷ்டம் சொல்ல முடியாது. அது ரொம்ப சிரமமாக இருக்கும். எல்லா ரிவார்டும் ஒரே பட்டனில் வர மாதிரி இருந்தால் டக்கராக இருந்திருக்கும். ஆனால் அதில் நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ரிவார்டு கிடைக்கிது. அதுதான் கொஞ்சம் நல்ல விஷயம். ஓகே, சம்மன் பண்ணியாச்சு. ஏதோ ஒரு கத்தி கொடுத்துக்கிறான். என்னப்பா கேரக்டர் ஓடிப்பீங்கன்னு பார்த்தேன், கத்தி கொடுத்துக்கிறாங்க. ஓகே, இந்த கேரக்டர்லாம் கூடிய சீக்கிரம் வாங்கிடலாம். என்னடா கத்தி இது? மூட்டையை போட்ட மாதிரி இருக்குது கத்தி மேலே. இந்த கேரக்டர் பயங்கரமாக இருக்குது. இதே நல்லா இருக்குது. இந்த கேரக்டர் தான் மரணமாகுது. அதை எடுக்கலாம் அடுத்த தாட்டி. இது யாருனாவன்? டன்டே இருக்குது. ஆனால் அது என்னன்னு கேட்டிங்கன்னா, டன்டே அடுத்த ஃபார்ம்னு நினைக்கிறேன். எனக்கு சத்தியமாக தெரில. ஓகே. இதில் என்ன கொடுத்துக்கிறீங்க? ஏடா எல்லாமே வெப்பனாக கொடுக்குறீங்க. ஒரு கேரக்டர் கொடுங்கடா, நல்ல கேரக்டராக. கொடுக்க மாட்டிங்களா? பார்த்துக்கலாம்.
டன்டே, ஸ்விஃப்ட்டு, ஆர்சனல். ஓகே, என்ன பண்ணணும் இப்போ? எங்க கத்தி, இந்த கேரக்டர் கன் எடுத்துகிட்டு கத்தி போடலான்னு இருக்கிறேன். ஆனால் வருமா? அது வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, அது வந்து அந்த சீனை கட் பண்ணிட்டேன். கன்று மட்டும்தான் வைக்க முடியும். என்ன சீனுன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ரெக்கார்டு பாதியிலே ஆஃப் ஆயிடுச்சு. அது ஏன்னு தெரில. ஓகே, திறந்துரு சிசி. ஓ, குட்டி வண்டே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு போல். நல்லாக்கிறியா? மறுபடியும் என்னை கடிக்க வந்துட்டியா? கோத்தா வாடா. ஓகே டியூட்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபைட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். டிப்ஸு. ஓகே, ஃபைட்டு ஸ்கார்பியோ கூட பேந்தம் அது பேர். ஃபஸ்ட்டு நம்ம அக்கா வச்சு ஆரம்பிக்கலாம். போடு தட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறானே, இவனை எப்படி அடிக்கிறது? ஜஸ்ட் மிஸ் டாஜ் பண்ணிட்டேன், தப்பிச்சிட்டேன். இது வந்து வீக்னஸ்ஸு டெய்லா வாழை சுட்டா வீக்னஸ் ஆகுமா? ஆனால் எப்படி குறி வைக்கணும்னு தெரியலையே. நான் இப்போ வாழை சுட்டுறேன், ஆனாலும் கம்மியாக தானே போகுது. என்னடா நீங்கள் வீக்னஸ் வைக்கிறீங்க? சரி போடு. என்னடா ஒரே அடியில் இவ்வளோ குறைக்குது? ரொம்ப ஸ்ட்ராங்காக தான். டே பயங்கரமாக குறைக்குதுடா. ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும் போல். ஆனால் இதுக்கிட்டே நம்ம டன்டே கூலாகவே இருப்பான். ஓகே, ஸ்பெஷல் அட்டாக் யூஸ் பண்ணி. ஓகே போடு தட போடு. கக்குதுடா என்னமோ லாவான்னு நினைக்கிறேன். ஃபயர் லாவா தான். மாதரை வச்சு ஃபயர் ஸ்டைல் மாரி போட்டுட்டு இருக்குது. போடு அடி போடு. போடுறா போடு, கண்ணல் போடு. என்னடா சொல்லிட்டு எஞ்சி பிடிச்சி. போடு. சுட்டுறா போடுறாங்கட்டு. 3 ஹெல்த்துக்கு தான். ஓகே, படுத்துக்கிச்சு. என்ன பண்ணுற? என்னடா இது கத்துது? சீல்டு ஏற்றிக்கிச்சு. ஐயோ, ஸ்பெஷல் அட்டாக் போடு. சீல்டு ஏற்றிக்கிச்சு, எப்படின்னு தெரியலையே. எங்கடா போச்சு? வண்டே என் கூட சண்டைக்கு வா. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த கேரக்டர் வச்சு சண்டை போடணும்னு நினைக்கிறது. என்ன எப்பி கேரக்டர் லெஜெண்டரியான்னு தெரில. இது நல்லாவே சண்டை போடுது. ஐயோ, இது நல்லாவே இருக்குது. இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, போடு. இது பயங்கரமாக இருக்குது. எங்கே பாருங்கள், 3 ஹெல்த் இருந்துச்சு. இந்த கேரக்டர் வந்த ஒரு 5 செகண்ட்லேயே 2 ஹெல்த்து போயிடுச்சு. பயங்கரமாகவே இருக்குது இந்த கேரக்டரு. போடு ஒரே குத்து தான். 1 பஞ்ச் மேன் மாரி. அவ்வளோதான் கேரக்டர். இந்த கேரக்டர்னால் நம்ம கொடுத்துட்டாங்களா என்ன? குட்டி வண்டி என் கூடயே சண்டைக்கு வருது. நாங்களாம் யார்? ஃபஸ்ட்டு பில்லை கட்டுறாடே. இந்தாடா புடுறாடே, பில்லை கட்டுறா. ஆஃபீஸ் நேமையும் மறந்துவிடாத. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம பேர் இங்கே தான் போடணுன்னு நினைக்கிறேன். என்னடா இது பில்லு இவ்வளோ கோடியாடா? என்னென்னு போடலாம்? ஆர் ஆஃப் அனிமிஸ் தமிழ்னு போடலாமா? ஆர் ஆஃப் அனிமிஸ் தமிழ் போட்டுடலாமா என்ன? இல்லை வேணாம், யூடியூப் சேனல் பேரே வச்சா அந்தளவுக்கு நல்லாக்குது. ஆரா கேமர். ஓகே, நல்லாக்குது. போடு ஆரா கேமர். போட்டாச்சு. மறுபடியுமா? இல்லை, நானும் வரேன். ஓகே, ஆஃபீஸ் லெவல் 10 போயாச்சு. ஓகே, நைஸ் 10 போயாச்சா? என்னது இது? ரிசல்ட்டு சாப்டர் ஆன் நியூயார்க் சிட்டி இன் ஃப்ளேம்ஸ். ஓகே, டோட்டல் ஸ்கோர் 3800. ஓகே, நைஸ். ஓகே காய்ஸ். ஓகே டியூட்ஸ், எப்படி வேணால் சொல்லிக்கலாம். போனஸ் அன்லாக். சாப்டர் 1 கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இவங்க வேறு காசு கேட்டு தள்ளுறாங்கடா டே. ஓகே எல்லாம் வாங்கியாச்சா? கிளைம் பண்ணியாச்சு. டேய் இதா அவன் பில்லு. இதா கோல்டு காயின். இதே ஒரு 10 கோடிக்கு போவோம். இந்த வச்சுக்கோ. என்னது இது? நான் என் பில்லை கட்டுறேன், உனக்கு தெரியாது? தமாசு. இந்த அப்படி எடுக்கிறேன். இந்த இது உனக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். என்னோட பாரை காப்பாற்றுறதுக்காக இதை நீ வச்சுக்கோ.
இது உண்மையில நல்லா இருக்குது. இதை வச்சு அடிச்சா உண்மையில பயங்கரமாக இருக்கும் போல. நல்ல வெப்பன் தான், வச்சுக்கோ. ஓகே டியூட்ஸ், வெப்பன் ஃபங்க்ஷன் நல்லா கூட. போகலாம். என்னது இது இதில் போய் மாற்றணும் அந்த கன்று. அவன் கொடுத்த கண்ணை வந்து இப்போ எக்யூப் பண்ணிக்கலாம். கன்று மட்டும்தான் இந்த கேரக்டருக்கு வைக்கும் போல் வைக்க முடியும் போல். ஓகே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு போட்டுக்கிறேன் இந்த வீடியோவை. ஓகே, ஹண்டர் மிஷின் அது என்னமோ ஒரு போர்டை காட்டுறாங்களே. சரி ஓகே ஹண்டர் மிஷின் நல்லா சரி, அதெல்லாம் அப்புறமேட்டுக்கு கற்றுக்கலாம். அதே கூப்பிட்டு போகுது. அதெல்லாம் வாங்கணுமா? இதெல்லாம் அதுக்கு ஒன்று வாங்குறது. மேலே ஒரு கிளைம் கொடுத்துக்கிறாங்களே. நமக்கு எல்லாம் வந்துருச்சு. தீலக்கிறதையும் எல்லாம் வாங்கிக்கலாம். இதேமாரி எல்லா அறிவாளுக்கும் கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஒன்று வாங்க முடியாது. ஓகே இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், சாப்டர் 2ல். ஓகே, ஆஃபீஸ் லெவல் அப்பு 15 லெவல். ஓகே நிறையாவே கொடுத்துக்கிறாங்க. லிமிட்டட் டைம் ஆஃபர். ஓகே மெயின் சாப்டர் நிறையவே ரிவார்ட்லாம் கொடுத்துக்கிறாங்க. இந்த கேரக்டர் வச்சு இப்போ நம்ம விளாடலாம். பாருங்க, கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் போல் எல்லாம் ஜாலியாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. நேற்று கிறிஸ்மஸ்ஸு, முந்தா நேற்றா. ஓகே எப்பா ஒரே டயர்டுறா சாமி. சேர் எடு. என்னடா கமுந்து போச்சு. அடிங்க எந்திரி. ஒரு பீட்சா எடு. அப்படி சாப்பிட்ணும். டன்ட்டு அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் வந்துட்டு ஒரு டோர் கிட்ட வந்து ஒன்று கண்டுபிடிச்சேன். நான் மறுபடியும் பில்லா? இல்லை பில் இல்லை, இந்த தாட்டி உனக்கு பிடிச்ச மாதிரி தான். இருந்தா படிச்சு பாரு. எப்படி எங்கேயாச்சு? என்னது இது? டியர் பிரதர், கம் டு செக்சரி. ஓகே, அங்கே வர சொல்கிறான். ஹெல்ப் வேணுமா உனக்கு? நாம் செங்சுரிக்குள்ளே இன்வால்வ் ஆகிக்கிறோம். சரி, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுது. கேம் விளாடும். அதனால் அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. அடிங்க ஆனாவே. ஆனவோட டே டுபாகு ஒரு ஓட்ட மிஷின் டே ஆன் ஆயிடுச்சு. டேலண்ட்டு. ஆமாண்டா. ஓகே, கொஞ்ச நேரம் GTA 5 விளாடுவோம். அந்த லெட்டரை நீயே வச்சுக்கோ. அதில் அப்படியே GTA 5 வர மாதிரியே பேசுகிறான்டா. ஓகே டியூட்ஸ், முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். சாப்டர் 2 சாப்டர் ஓப்பனிங். சாப்டர் 1 முடிஞ்சு போச்சு. சாப்டர் 2 செக்சரி மெசேஜ் அது அப்புறமா சொல்கிறேன். சரி, அடுத்த சாப்டர் 2 வீடியோவில் பார்க்கும் வரை விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர் ஆஃப் அனிமிஸ் தமிழ். பாய்.